ஏழாம் அதிபதி 12 பாவகங்களில் நின்ற பலன்கள். ஏழாம் அதிபதி லக்னத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் மனைவி மற்றும் நண்பர்கள், வியாபார கூட்டாளிகள் மீது பிரியமாக இருப்பார். களத்திரம் ஜாதகரை தேடி வருவார்கள். அதாவது திருமணத்திற்கு இவர் பெரிதும் முயற்சி எடுக்காமல் தானே அமையும். ஜாதகருக்கு திருமண சுகத்தில் நாட்டம் அதிகம். பிற பெண்களால் ஜாதகர் கவரப்படுதல், பிற பெண்களிடம் நாட்டம் போன்றவை ஏற்படுகின்றன. பொது ஜனங்களை எளிதாக கவர்வார். ஏழாம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். மனைவி மூலமாக ஜாதகருக்கு வருமானம் வரும். திருமணத்திற்கு பின்பு ஜாதகரின் செல்வநிலை உயரும். ஜாதகருக்கு எளிதாக திருமணம் நடைபெறுகிறது. வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி அமைவாள். ஜாதகர் கூட்டுத் தொழில் செய்து வருமானம் ஈட்டுவார். ஏழாம் அதிபதி 3ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வார். ஜாதகர் சிற்றின்பப் பிரியர். ஜாதகருக்கு திருமண சுகத்தில் நாட்டம் அதிகம். மனைவியிடம் அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வார். ஏழாம் அதிபதி தனது திருமணத்திற்காக தானே முயற்சி எடுப்பார். வலிமை குறைந்து 7 குடையவன் 3இல் இருக்கும்போது 2வது திருமண அமைப்பு உருவாகிறது. ஏழாம் அதிபதி 4ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் தனது ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு ஜாதகருக்கு சொத்து கிடைக்கிறது. திருமணம் நடைபெறும் காலத்தில் ஜாதகர் சொத்து வாங்கியிருப்பார். மனைவி வழியில் சொத்து கிடைக்கிறது. கணவன் அல்லது மனைவி பெயரில் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகளை ஜாதகர் வாங்குகிறார். ஏழாம் அதிபதி 5ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். தனது கணவன் அல்லது மனைவியை காதலிப்பார்கள். ஜாதகருக்கு காதல் கணவன் அல்லது காதல் மனைவி அமைவார்கள். மனைவி அல்லது கணவன் வழியில் மிகச்சிறந்த ஆதாயம் உண்டு. ஜாதகருக்கு சமூகத்தில் அந்தஸ்து, மரியாதை கிடைக்கும். ஏழாம் அதிபதி 6ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு அந்நியத்தில் கணவன் அல்லது மனைவி அமைகிறார்கள். கணவன் அல்லது மனைவி வழியில் விரோதம் ஏற்படுகிறது. கணவன் அல்லது மனைவியை பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. கணவன் அல்லது மனைவி வழியில் ஜாதகருக்கு கடன் பிரச்சனை ஏற்படும். இருவருக்கும் கருத்து வேறுபாடு வந்து பிரிவினை வரை செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. கணவன் அல்லது மனைவிக்கு ரோகம் ஏற்படுகிறது. கணவன் அல்லது மனைவியை தொழில் நிமித்தமாக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. மனைவி அல்லது கணவன் ஜாதகரின் எண்ணங்களுக்கு எதிர்மாறாக இருக்கிறார். திருமண தாமதம் உண்டாகிறது. ஏழாம் அதிபதி 7ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஏழாம் அதிபதி 7இல் இருக்கையில் ஆட்சி பலம் பெற்றிருப்பார். ஜாதகரின் முனைவி அல்லது கணவன் யாருக்கும் அடிபணிய மாட்டார். ஜாதகரின் அந்தஸ்துக்கு ஏற்ற ஜாதகரின் மனைவி அல்லது கணவன் கிடைப்பார்கள். திருமணம் எளிதில் நடைபெறுகிறது. களத்திர ஒற்றுமை உண்டு. ஏழாம் அதிபதி 8ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு அந்நியத்தில் கணவன் அல்லது மனைவி அமைகிறார்கள். களத்திரத்தின் மூலமாக இடையூறு, மனசஞ்சலங்கள், வழக்குகள் ஏற்படுகின்றன. ஜாதகருக்கு தவறான தொடர்பு ஏற்படுகிறது. திருமண வாழ்க்கை திருப்திகரமாக இராது. திருமண தாமதம் உண்டாகிறது. ஏழாம் அதிபதி 9ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு மனைவி வழியில் மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகிறது. ஜாதகரின் வாழ்க்கை திருமணத்திற்கு பின்பு சிறப்படைகிறது. கூட்டாளி, நண்பர்கள் மூலமாக அதிர்ஷ்டங்கள் மற்றும் லாபங்கள் உண்டு. ஜாதகருக்கு சொந்தத்தில் திருமணம் அமையும். ஏழாம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். மனைவியால் ஜாதகருக்கு ஆதாயம் கிடைக்கும். ஜாதகரின் உதவி செய்வாள். தொழிலுக்கு மனைவி. ஜாதகர் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நபராக இருப்பார். வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி கிடைப்பார். ஜாதகருக்கு சமுதாயத்தில் மிகச்சிறந்த அந்தஸ்து, புகழ் கிடைக்கும். ஜாதகரின் மனைவி தன் தாய், தந்தையர்களை தனதருகிலேயே வைத்துக் கொள்கிறார். ஏழாம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். கணவன் அல்லது மனைவி, நண்பர்கள், கூட்டாளிகள் மூலமாக ஜாதகருக்கு மிகச்சிறந்த ஆதாயம், மேன்மை உண்டு. 2ஆம் திருமண யோகம் ஜாதகருக்கு கிடைக்கும். களத்திரத்திடம் லாபம் எதிர்பார்க்கிறாள். அது கிடைக்காத போது
இரண்டாம் திருமணம் செய்து கொள்கிறார்கள். வேலைக்கு செல்லும் மனைவி அமைந்தால் திருமண உறவு சிறப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். சொந்தத்தில் கணவன் மனைவி அமைவதில்லை. திருமண தாமதம். மனைவி வழியில் ஜாதகர் கடன் பெறுகிறார். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகிறது. மனைவி வழிச்செலவுகளை ஜாதகர் எதிர்கொள்கிறார். இல்லாமல் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம்.